Taste the Daily. நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பின் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். பொழுதுபோய் பொழுது விடிந்தால் யார் என்ன பிரச்சனைகளை கொண்டு வருவார்களோ என்று தூக்கம் தொலைத்து இருக்கும் ஸ்டாலினுக்கு இடிமேல் இடியை இறக்கி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். அதுவும் பதவியில் இருப்பவர்களால் தான் பெரிய பிரச்சனைகளே. கடந்த 2 ஆண்டுகளாகவே கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா மீது தொடர் புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. பக்கத்து வீட்டுக்காரரோடு சண்டை, சொந்த கட்சிக்காரர்களோடு சண்டை, மாநகராட்சி கூட்டத்துக்கு வந்தால் அங்கிருக்கும் திமுக கவுன்சிலர்களோடு சண்டை என்று போகும் இடமெல்லாம் வம்பு வளர்த்து வந்தவர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளராக வலம் வந்ததால் பிரச்சனைகளை சந்திக்காமல் வந்தார். தற்போது செந்தில் பாலாஜிக்கே பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து சிறையில் வாடிக்கொண்டிருப்பதால் திடீரென இவரும் தன் மேயர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த ராஜினாமா செய்தி வந்த ஒரு சில மணி நேரத்தில் தென் தமிழகத்திலிருந்து இன்னொரு மேயரின் ராஜினாமா செய்தி. நெல்லை மேயர் சரவணன் தன் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக வந்த அடுத்த தகவலால் தமிழ்நாட்டிற்கு என்னதான் ஆச்சு, திமுக இந்த கதியாகி போச்சு என்று ஊர் முழுக்க ஒரே பேச்சு. கடந்த சில மாதங்களாகவே திருநெல்வேலி மாநகராட்சியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களே மேயர் சரவணனுக்கு எதிராக மாநகராட்சி கூட்டத்திலேயே தங்கள் எதிர்ப்பை காட்டி வந்தனர். வெளிப்படையாகவே பாதிக்கும் மேற்பட்ட திமுக கவுன்சிலர்கள் மேயரை மாற்ற வேண்டும் என திமுக தலைமைக்கு கடிதம் எழுதி சம்பவம் செய்தனர். ஆனாலும் உதயநிதியின் கடைக்கண் பார்வை இருந்ததால் தப்பித்து வந்த சரவணன் திடீரென தன் மேயர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மேயர்கள் திடீரென ஏன் ராஜினாமா செய்கிறார்கள் என்று தமிழ்நாடு அரசியல் களம் சந்தேகத்தின் பேரில் கேள்வி எழுப்ப, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமப்பா என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். கோவையில் திரும்பும் இடமெல்லாம் டெண்டர் முறைகேடு செய்து கமிஷன் வாங்கி கல்லா கட்டியிருக்கிறார் கோவை மேயர் கல்பனா. இது மட்டுமின்றி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேருவிடம் பஞ்சாயத்து பண்ணி அதிலும் சிக்கியிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜியின் விசுவாசி என்பதாலும் கரம் கட்டி அவரை காலி செய்திருக்கிறது திமுக தலைமை. அதே போல நெல்லையில் கடந்த ஆண்டு வெள்ளத்தின் போது திமுகவை நெல்லை வாசிகள் எல்லாம் கழுவி ஊற்றிக் கொண்டிருக்க மேயரோ உதயநிதியின் இளைஞரணி மாநாடு ஏற்பாடுகளை கண்காணிக்க சேலத்துக்கு கிளம்பிவிட்டார் என்ற கோபக் கணைகள் எல்லாம் அப்போதே பாய்ந்தன. ஆனாலும் பேருந்தின் கடைசி படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்வதைப் போல அதிருப்தி கவுன்சிலர்களை சமாளித்து காலத்தை ஓட்டி வந்தவரை திரும்ப வீட்டுக்கே அனுப்பி வைத்திருக்கிறது திமுக தலைமை. இதில் நாம் உற்று கவனிக்க வேண்டியதே என்னவென்றால், கட்சிக்குள் நடக்கும் இது போன்ற கசமுசா சண்டை சச்சரவுகளை கவனிக்காமல் அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் என்று யாருக்குமே புரியவில்லை. மேயர் வெர்சஸ் கவுன்சிலர் என்று முற்றிப்போன சண்டையை கூட தட்டி கேட்க முடியாமலும் கட்சிக்காரர்களை கூட கட்டுப்படுத்த முடியாமலும் திணறுகிறாரா ஸ்டாலின் என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் மேயர் வெர்சஸ் கவுன்சிலர் அப்படிங்கிற இந்த போர் முற்றி இருக்கிறதன் காரணமாக 2 மாநகராட்சி மேயர்கள் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. கட்சிக்காரர்களை கூட கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம விடை தேட இருக்கிற கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி இணைகிறாரு, வழக்கறிஞர் டாக்டர் GS மோகன் இணைகிறாரு, அரசியல் விமர்சகர்கள் திரு கலை மற்றும் திரு விஜயகுமார் இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஜவஹர் அலி சார், என்னதான் ஆச்சு நம்மளுடைய தமிழ்நாடு மாநகராட்சிகளுக்கு? 2 மேயர் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணம்? அடுத்தடுத்து வேற தங்களுடைய பதவிகளை திறந்திருக்கிறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? மனோஜ் சார், என்னதான் ஆச்சு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 2 மேயர்களுக்குன்னு கேட்டீங்க. என்னதான் ஆச்சு இந்த தமிழ்நாட்டுக்குன்னு கேளுங்க. இன்னைக்கு மக்கள் படக்கூடிய கஷ்டங்களால் என்னதான் ஆச்சுன்ட்டு ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய நிலைமைதான் இன்னைக்கு இருக்குது. காரணம் தலை ஒழுங்கா இருந்துச்சுன்னா வால் எல்லாம் சரியா. இப்ப தலையே ஒழுங்கா இல்லையே,
அப்புறம் வால் எப்படி சரியா இருக்கும்? கட்சிக்குள்ள இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது, அது குமுறல்லாம் இருக்கிறது. இப்போ திமுக ஆட்சி ஒரு மன்னர் ஆட்சி. இந்த மன்னர் ஆட்சியை மத்த பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் மேயரு அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு குறுநில மன்னர்களாக செயல்படுறதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. குறுநில மன்னர்களாக செயல்படுறதுனால இந்த மன்னர் எடுத்தோன்னே யாருமே கை வச்சிட முடியாது. கைய வச்சாருன்னா அவர் கதையை முடிச்சிருவாங்க, அவருக்கு தெரியும். அதனாலதான் எவ்வளவோ சமாதானம் படுத்தினாங்க, அமைச்சரை விட்டு சமாதானம் படுத்தினாங்க, இந்த கவுன்சிலர் எல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கூட கொண்டு வந்தாங்க. அதையும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நடத்தாத அளவுக்கு இந்த அரசாங்கம் என்னென்ன பண்ணமோ பண்ணாங்க. நான் ஒரே ஒரு 2 விஷயம் சார், இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமா இருக்குது. இந்த அரசாங்கத்தினுடைய பதவிகளுக்கு மேயர் பதவி என்பது யார் இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, அந்த பதவிக்கு உரிய அந்த மாநகரத்தினுடைய தந்தை அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது மிகப்பெரிய அளவுல கொடுக்கணும். அந்த மரியாதை இப்ப இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் கொடுக்கறாங்களா? கேள்வி, பல்வேறு கேள்விகள். ஏதோ நெல்லைக்கும் இல்ல மாநகர தந்தைன்னு சொல்றீங்களா சார், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நடந்துக்கணுமா இல்லையா? ஏன்னா இந்த 2 மேயர்கள் மேலையும் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்தது. அதான் சொல்றேன், அந்த பொறுப்புக்கு தகுந்த எல்லாம் திருடனும் கொலைகாரனும் கொள்ளக்காரனையும் அந்த பொறுப்புல கொண்டு போய் உட்கார வச்சா அது எப்படி இருக்கும்? நீங்க அந்த பொறுப்புக்கு அந்த மரியாதைக்கு உரியவரை போய் நீங்க உட்கார வைக்கணும். இப்ப பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்ற, ஒரு எக்ஸாம்பிள், நம்ம சபாநாயகர் அப்பாவை எடுத்துங்க. அவர் முன்னாடி ஒரு செய்தி தொடர்பாளர் போல இருந்தவரு கட்சியில. இப்ப சபாநாயகரை உட்கார்ந்த கையோட அமைச்சர்கள் அவரை யாராவது மதிக்கிறாங்களா? போன வருஷம் பிடிஆர் சபாநாயகர் இதுல உட்கார்ந்து இருக்கும் போதே அவரை பத்தி குறைகளை பற்றி கிண்டல் கேலி பண்ணாரு. உடனே அவர் இது அவை குறிப்பில நீக்கினாரு. அதே போலதான் இந்த முறையும் ராஜா கண்ணப்பன் ஒரு சபாநாயகர், அந்த சபாநாயகரை கிண்டல் கேலி எல்லாம் பண்ணி அவமானப்படுத்தினாரு. அத அவை குறிப்பில். ஆனா இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் இது என்ன பண்ணாரு? ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரு அமைச்சர்கள் மேல? ஜவஹர் சார், நீங்க சொன்ன இந்த சட்டப்பேரவை நிகழ்வையும் மாநகராட்சிகள்ல நடந்ததையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா மாநகராட்சியில கவுன்சிலர்கள் எல்லாம் சேர்ந்து ஈவன் திருநெல்வேலியிலிருந்து லெட்டரே அனுப்புனாங்களே, கிட்டத்தட்ட பல கவுன்சிலர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மேயரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி இங்கேயே தலைமைக்கு லெட்டர் கொடுத்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோமே. நான் இந்த மேயர் ஏதோ புனிதரு, கவுன்சிலர் எல்லாம் ரொம்ப நல்ல கெட்டவர்கள் சொல்ல வரல. எல்லாமே ஒரே குட்டையில ஒரு மட்டைகளா தான் இருக்கு. என்னன்னா இந்த இந்த கமிஷன் பிரிக்கிறதுலதான் பிரச்சனை. இப்ப அங்கன்னா நெல்லையில சரவணன் மேயரா இருக்கிறாரு, அவங்க கவுன்சிலர் புகார் கொடுக்கறாங்கன்னா ஏன் கொடுக்கறாங்கன்னா அவருக்கு கவுன்சிலருக்கு வேண்டிய கமிஷன் ஒழுங்கா போறது இல்ல, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதையுமே கண்டுக்கிறது இல்ல. கோவையில ஏன் மேயர் கல்பனா மீது புகார் கொடுக்கறாங்கன்னா அவருடைய கணவர் ஆனந்த், அவருடைய தம்பி குமாரு, இவங்க எல்லாம் மொத்த கான்ட்ராக்டர் இவங்களுடைய மொத்த கான்ட்ராக்டை இவங்க எடுத்து முழுசா சம்பாதிக்கிறாங்க. பிரச்சனைகள் இருக்கு. அவங்க கவுன்சிலருக்கு இவங்க சரியான கமிஷனை கொடுத்திருந்தா அவங்க வாயை திறந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக அப்படிதான் சார், வரக்கூடிய கப்பத்துல கமிஷன் சரியா போகணும், போகலன்னா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஏதோ இப்ப கவுன்சிலர்கள் முறையிட்டு இந்த மேயரை தூக்கணும்னு சொல்றதுனால இவர்கள் என்னமோ இந்த கவுன்சிலர் எல்லாம் ஏதோ புனிதர் போல இவங்க எல்லாம் ஒழுங்கா இருந்து இவங்கதான் நியாயஸ்தர்கள், தர்மப்படி நடக்கக்கூடிய கவுன்சிலர் எல்லாம் நினைச்சிட வேணாம். இவனுக்கு வர வேண்டிய இவர்களுக்கு வர வேண்டிய அந்த கமிஷன் சரியாக வராதனாலதான் இந்த பிரச்சனையே. இன்னொன்னு சொல்ல போனா இங்க மட்டும் இல்ல, நீங்க சார் நீங்க இந்த விவாதத்தை ஒரே புள்ளியில தொற்றுக்கிறதுனால நான் சொல்றேன். ஒரே புள்ளினா கோவை நெல்லையை மட்டும் எடுத்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சிகள்லயும் பிரச்சனை இருக்கு. எல்லா மாநகராட்சி பெரும்பாலான மாநகராட்சி மேயர்கள் மேல பிரச்சனைகள் இது இருக்குது. ஆனால் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த கோவை மேயரா இருக்கக்கூடிய இந்த கல்பனாவுக்கு ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ஒரு நெருக்கம் இருந்தது. அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி இப்ப இருந்தாங்க. இப்ப இவரு நேரு அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி காலி பண்றாங்க. ஆனால் இப்ப குறிப்பா எடுத்துங்க, சென்னை எடுத்துங்க. சென்னையில 1200 கோடி ரூபாய்க்கு போன வருஷம் 110 விதியின் கீழே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு வட சென்னை வளர்ச்சிக்காக திட்டம் கொண்டு வந்தாங்க. 1200 கோடி ரூபாய்.
அந்த 1200 கோடி ரூபாயில சில 150 கோடி ஏதோ ஒதுக்கியாச்சு. ஆனால் இதுவரைக்கும் ₹1 செலவு பண்ணிருக்காங்கன்னா இல்ல. ஆனா காரணம் என்னடா, மேயருக்கு அமைச்சர் சேகர் பாபு நெருக்கமாக இருக்கிறார். மேயருக்கு அமைச்சருக்கும் நெருக்கம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. இவர்களுக்கு மெயினே வந்து இவர்கள் எடுக்கக்கூடிய கமிஷன்ல சரியான முறையில மேயருக்கு, கவுன்சிலருக்கு, அமைச்சருக்கு சரியான முறையில போச்சுன்னா அங்க யாருமே பிரச்சனை ஏற்படுத்துறது. ஜாபர் அலி சார், இந்த இடத்துல 2 விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டி இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அந்த அமைச்சர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தங்களுடைய விசுவாசிகளுக்கும் இன்னொரு அமைச்சருக்குமான விசுவாசிகளுக்கும் அந்த போர் ஒண்ணு. இன்னொன்னு இந்த கமிஷன் பிரிக்கிறதுக்கு அப்புறம் வரேன். முதல்ல ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைச்சர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசியாக இருந்தா இன்னொரு அமைச்சர் தூக்குறாங்கன்னா, அப்ப செந்தில் பாலாஜியினுடைய விசுவாசிங்கிற காரணத்தினாலதான் இங்க கோவையில அவங்களுடைய இதை பறிச்சாங்களா, பதவியை பறிச்சாங்கிறீங்களா? நிச்சயமா சார், அதுல மாற்று கருத்து என்ன இருக்க முடியும்? ஏன்னா செந்தில் பாலாஜிங்கிறவரு ஒரு ஷார்ட் பீரியட் திமுக கட்சியில இணைந்து ஷார்ட் பீரியட்ல அமைச்சர் பதவி வாங்கி அந்த தலைமைக்கு குறிப்பாக வந்து ஸ்டாலின் குடும்பத்தாருக்கு நெருக்கமாக இருந்து மிக முக்கியமான பொறுப்பு பதவிகள், அதாவது மதுவிலக்கு ஆயத்தீர்வை, மின்சாரத்துறை, இந்த 2 பொறுப்புங்கிறது வந்து தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான பொறுப்புகள். 2த்தையும் அவர் வாங்கியிருக்கும் போது மற்ற அமைச்சர்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய கோபம் அவர் மேல இருந்தது. இல்லாட்டினா சார் 1 வருஷமா ஒருத்தர் ஜெயிலே இருக்கிறார் சார், ஜெயிலே 1 வருஷமா இருக்கிறாரு. இன்னும் இதை விட மோசமான முறையில தண்டிக்கப்பட்டவர்கள் வெளியே வந்திருக்காங்க. இது நிச்சயமாக அமைச்சர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, அவர்களுக்குள்ளே கோப தாம குமுற. சரி, அங்க கோவையில செந்தில் பாலாஜி பொறுப்புல இருந்தாரு, அதனால இவ்வளவு சொல்றீங்க. திருநெல்வேலியில இருந்த மேயர் சரவணன் ரொம்ப நெருக்கமா உதயநிதி கூட நெருக்கமா இருந்தாரு. அங்க வெள்ளம் வந்த போது கூட மக்களை பார்க்காம இங்க சேலத்துல வந்து நான் இளைஞரணி மாநாட்டுக்கு வேலை செய்யறேன்னு வந்தாரு. அவங்களே திட்டி அனுப்புனதெல்லாம் நம்ம பார்த்தோமே. அப்புறமும் ஏன் அவருடைய பதவி பறிச்சாங்க? அதாவது நீங்க அந்த நெல்லையினுடைய அமைச்சர் யார் சார்? நெல்லையினுடைய அமைச்சருக்கு முதல்ல அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சருக்கு நெருக்கமாக மேயர் இருந்து விட்டால் பிரச்சனை இருக்காது. அதை எப்படி வேண்டாலும் அந்த மாவட்ட அமைச்சர், மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் அதுல எப்படி வேணாலும் குட்டையை குழப்பி விடுவாரு. அதுல வந்து இது போன்றவர்கள்லாம் பலிகாடு ஆவாங்க. ஆனால் இவர்கள் ஏன் பலிகாடு ஆகுறாங்கன்னா, இவர்கள் ஏதோ வந்து மக்களுக்காக நல்ல செய்ய போய் அதனால் கவுன்சிலர்கள் இவர்கள் மீது குமுறல் கொண்டு வட்டாங்கல்ல. இவங்க முழுக்க இந்த நெல்லை எடுத்துங்க, அங்க வந்து எந்த அந்த வளர்ச்சி பணிகள் நடக்கவே இல்லை. போன வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்துல அந்த நெல்லை மாநகரமே தத்தளிச்சது. அதற்கு பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு பொதுமக்கள் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய குமரல் இருக்குது. அவரு அதை பயன்படுத்திக்கிட்டு உதயநிதி கிட்ட நெருக்கமா இருக்கிறதுனால. ஆனால் இந்த போன்ற பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டுல இந்த 2 இடத்துல மட்டும் பிரச்சனை இல்லை சார். நீங்க வந்து பல மேயர்கள், தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல பெரும்பாலான மேயர்கள் மீது அங்கங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் மிகப்பெரிய அதிருப்தியை வச்சிருக்காங்கன்னா, ஒரு மேயர் குடும்பத்தை சார்ந்தவர் அவருக்கு வேண்டப்பட்டவர் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்காங்க. இவர்களுக்கு பல கவுன்சிலர் கமிஷன் போகலாம். அதுல இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு குறுநிலை ஒரு கட்சி ஆட்சி இருந்தால் ஒரு அந்த முதலமைச்சராக இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், கேபபிள் பர்சனாக அந்த கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தக்கூடிய அந்த ஆளுமை திறனோட ஒருவர் இருந்தாருன்னு இது போன்ற பிரச்சனைகள்லாம் வராது. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுநில மன்னர்களாக பலர் செயல்படுறதுனால இவர்களால் எந்த முடிவும் எடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை முடியல. இதற்கு பலகாலம் ஆச்சு. இது கடைசி கட்டத்தில் தான் இப்படி ஒரு முடிவு. ஏற்கனவே திமுக ஒரு பிரச்சனைக்காக சிலர் வந்து கட்சியில நீக்கி வைக்கப்படுவார், அதற்கப்புறம் சேர்த்துக்குருவாங்க. நீங்க ஏற்கனவே அமைச்சர், நீங்க வந்து நாசராக இருக்கட்டும், இன்னும் பல பேர் இந்த மாதிரி இவர்கள் மீது இருக்கக்கூடிய புகார் எல்லாம் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி. புரியுது. தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சினால இப்ப மேயர் இல்லைன்னா அவர் பார்க்க வேண்டிய வேலைகள் எல்லாம் யாரு பார்ப்பாங்க? அதனால பாதிக்கப்படுறது யாரு? மக்கள் தானே. ஏன் மக்கள் பாதிக்கிறாங்கன்னு இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் காலை சார். மக்களால் தேர்வு செய்யப்படுற கவுன்சிலர்களால் இந்த முறை மேயர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க.
ஏன் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணணும்? உள்ளடி அரசியல், உட்கட்சி பூசல் தான் அதுக்கு மிக முக்கிய காரணமா? வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21 மாநகராட்சிகளையும் திமுக கிட்டத்தட்ட 43% வாக்கு வங்கியோடு வெற்றி பெற்று பிடிச்சாங்க. ஆனால் அங்கே இப்போ எதிர்க்கட்சிகள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ரெப்ரசன்டேஷன் கவுன்சிலர்ஸ், ஆளுங்கட்சி கவுன்சிலர்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. இப்போ அங்கே சண்டை யாருக்கும், எப்பயுமே எதிர்க்கட்சி கவுன்சிலருக்கும் மேயருக்கும், ஆளுங்கட்சி மேயருக்கும் சண்டை நடக்கும். ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு வேலையை ஆளுங்கட்சிக்காரங்க மேயர்களே எடுத்துக்கிட்டாங்க, கவுன்சிலர்கள். ஆமாம், எல்லா மாநகராட்சிகள்லையும், சென்னை மாநகராட்சி உட்பட திமுக கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக கலகம் பண்ணுறாங்க. பல கூட்டங்கள் கலைக்கப்படுகிறது, நடத்த முடியாமல். திமுக கவுன்சிலர்களுக்கு தகவல் அனுப்பாமல் கூட்டம் நடத்துகிறாங்களாம். அது நடந்திருக்கு. இப்போ கோயம்புத்தூர் அதெல்லாம் சொல்கிறாங்க, கோரம் இல்லாமலே கூட்டத்தை நடத்தி முடிச்சிடுறாங்க. ஸோ அதில் திமுக கவுன்சிலர்களுக்கு மீட்டிங் இருக்கிறதே சொல்கிறதில்ல, இன்னைக்கு நம்ம மாநகராட்சி கூட்டம் இருக்கிறதே சொல்கிறதில்ல. அது இப்போ இதில் என்ன பிரச்சனைக்குன்னா, இவ்வளவு பலமாக நீங்கள் ஒரு இது வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்தீங்க, அதை உங்களால் காப்பாற்ற முடியலை. இப்போ தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்குது. இல்லை, அவங்க ஒரு கவுன்சிலரு அவங்க பிரச்சனை பண்றாங்கன்னா அதுக்கு தலைமை எப்படி பொறுப்பாகுமா? கவுன்சிலர்கள் ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, அவங்களால கட்சிக்கு கெட்ட பேருன்னு சொல்லி கவுன்சிலர்கள் கூட்டத்தை கூட்டி அது அவங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு எச்சரிக்கை விடுச்சார். நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிறணும், நீங்கள் தவறு மேலும் மேலும் தவறு பண்ணிங்கன்னா உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். எதனால் சொன்னார்னா, கடைகளில் போய் இவங்க போய் மாமூல் வாங்குறாங்க கவுன்சிலர்ஸு, கொடுக்கலன்னா அந்த எல்லா பாத்திரங்களையும் சமைச்சு வைத்த உணவையும் தெருவில் கொட்டுறாங்க. அது மட்டுமா சார், பெண் கவுன்சிலருடைய கணவர்கள்லாம் கொலையே பண்றாங்க. பெண் கவுன்சிலர் பார்த்தோம், அதை நம்ம பார்த்தோம். நீ வீடு கட்டினா எனக்கு பணம் தரணும்னு கேட்குறாரு. அது அந்த அம்மா வந்து நான் ஏன் உனக்கு பணம் தரணும்னு கேட்குது அந்த வீடு கட்டுற அந்த பெண்மணி. அதெல்லாம் வைரலானது நம்ம பார்த்தோம். இது மாதிரி தொடர்ந்து நடக்குது. அப்போ கவுன்சிலர் அசிங்கமாக போச்சு சொல்லி கூப்பிட்டு வச்சு நீங்கள் இப்படி அப்பட்டமாக ஏதாவது பண்ணிங்கன்னா எங்கள் பேர் கெட்டு போயிடும், கட்சியினுடைய பேர் கெட்டு போயிடும். நீங்கள் தான் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கீங்க, உங்களை தான் மக்கள் பார்க்குறாங்க, திமுகவுடைய பிரதிநிதிகளா உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. முதல்வர் சொன்னார் இந்த கூட்டத்தில், அதனால் நான் எச்சரிக்கை விடுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் ஒரு எச்சரிக்கையும் எவனும் கேட்கல. இவர் எச்சரிக்கை கேட்டால் அவருக்கு நான் சர்வாதிகாரியாக இருப்பேன்னு சொன்னார். இது வரைக்கும் அவர் சர்வாதிகாரியாக இருக்க முடியலை. சர்வாதிகாரி ஏன் இல்லை? அவர் ஏன் ரொம்ப சாஃப்ட் சிஎம்மாக இருக்கார்? ஆமாம், அப்படி தான் இருந்தாக வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். அவருக்கு இவங்க மேலே கண்ட்ரோல் இல்லை. இதில் பல கவுன்சிலர்ஸ் எப்படி வந்திருக்காங்க தெரியுமா? கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நின்று சுயேட்சையாக நின்று வந்திருக்காங்க. பிறகு திமுக கவுன்சிலராக இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் நீங்கள் பதவி விலகணும்னு சொன்னார். அதில் ஒரு 20% தான் விலகினாங்க, பாக்கியெல்லாம் அப்படியே இருந்துட்டாங்க. இவரால் ஒன்றும் செய்ய முடியல. கையாளாகத்தனம் தான். கட்சியை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குறீங்க. கட்சி தலைவர், கட்சி தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்றீங்களா? ஆமாம், அவர் தன்னுடைய கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியவில்லை. நான் இரவு படுக்க போனால் பயத்தோட போகிறேன், காலையில் எந்திரிச்சா என்ன ஆபத்து இருக்கோ நம்ம ஆட்களால் அப்படின்னு அந்த பயத்தோடே நான் விழித்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அதெல்லாம் இப்போ இந்த ஒருவேளை சர்வாதிகாரியா மாறிட்டாரோ, அதனால தான் சரியாக வேலை செய்யாத இல்லை கவுன்சிலர்களோட பிரச்சனை பண்ணுற மேயர்களையா பார்த்து நீங்களாவே ரிசைன் பண்ணிருக்கன்னு ஒருவேளை மிரட்டி இருக்காங்களோ? இல்லை, சந்தேகம் தான். எல்லா கவுன்சிலர்களும் எல்லா மாநகராட்சி மேயர்களுக்கு மேலேயும் புகார்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இந்த 2 மேயர்களையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவாலயத்துக்கு அழைத்து அந்த துறை அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் நீங்கள் ராஜினாமா பண்ணிவிடுங்க, இல்லாட்டி, ஏன்னா பல இடத்துல கவுன்சிலர்ஸ் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மேயர் மேலே யார் கொண்டு வர்றா? அதிமுக கவுன்சிலர்ஸ் கொண்டு, திமுக கவுன்சிலர் கொண்டு வர. அப்போ நீங்கள் இப்படி அசிங்கமாக வெளியே போக வேண்டியிருக்கும். நீங்கள் அது 2-3 தடவை வந்து அதை இவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க தலைமை, அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி. இப்போ அது நீங்கள் அது மீறி போவாங்க போல் இருக்கே, நீங்கள் போயிடுங்க, இடத்த காலி பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அசிங்கமாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்லி சொன்ன பிறகு தான் அவங்க போய் ராஜினாமா பண்ணுறாங்க. சரி சார், இந்த இடத்துல நம்ம இதை அப்படியே
இன்னொரு பக்கம் பொருத்தி பார்க்கலாமா? ஒரு அமைச்சர் அவருக்கு கீழே இருக்கிற மேயர்கள் சரியா வேலை பார்க்கல, பிரச்சனை பண்றாங்கன்னு கூப்பிடுறாரு, ரிசைன் பண்ண சொல்லி அதை மாத்துறாருல. அப்போ முதலமைச்சர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் சரியா பணியாற்றலையோ, யார் பஞ்சாயத்துல சிக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்க சரியா வேலை பார்க்கல, உங்களை நான் மாத்த போறேன்னு சொல்றாரா இல்லையா? அது சொல்ல முடியாதுல்ல. ஏன்? அவங்கள நம்பித்தான் இவர் இருக்காரு. இவருக்கு எதிராக கிளம்பிடுவாங்க அமைச்சர்கள், அவங்க இவருக்கு எதிராக கிளம்பிடுவாங்க. அவர் சொன்னார்ல, ஜவஹர் அலி சொன்னார்ல, அது வந்து ஒரு குறுநில மன்னர்கள் அவங்க. இவர் மன்னர், குறுநில மன்னர்கள்ட்ட அதை அனுசரித்து தான் இவர் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. கவுன்சிலர் மேலே பெருசாக நடவடிக்கை எடுக்க முடியல, எப்படி அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க? ரொம்ப இக்கட்டான நிலைமைக்கு போன மாநகராட்சி கவுன்சில் மேயர்களை கூப்பிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரிசைன் பண்ணவங்களாம் என்ன காரணம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரே மாதிரி காரணத்தை சொல்லியிருக்காங்க, உடல்நிலை சரியில்லை, சொந்த காரணங்கள் அப்படின்னு. சொந்த காரணம் சரி. உடல்நிலை. டாஸ்மாக்ல இவ்வளவு ஊழல் பண்ணி தான் அவங்க ஊழல் அதிகமா பண்ணி அதான் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஆனா அதை சொல்லாம மறைச்சு சொந்த காரணங்களுக்காக சொல்றாங்க. இப்ப உதாரணமா ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குங்க, த தீவ்ஸ் குவாரல் ஓவர் ஷேரிங் த பூட்டி. ஒன்னா திருடுவான், போய் திருடன் கொள்ளையடிப்பான், கண்ணை வைப்பான், ஒன்னா திருடுவான், பொருள்லாம் எடுத்துட்டு வந்துடுவான். அதை பிரிக்கும் போது தான் அவங்களுக்கு சண்டை வரும், அதை ஷேர் பண்ணும்போது தான் சண்டை வரும். இதில் யார் கொள்ளை அடித்தாங்க, யார் சண்டை போட்டாங்கன்னு சொல்ல எல்லாம் தான். இதில் வந்து ஜவஹர் அலி அருமையாக சொன்னார், இதில் மேயர் மோசம், கவுன்சிலர் நல்லவங்க அப்படி சொல்ல முடியாது. எல்லாம் கூட்டுக்களவாணிகள். இந்த கூட்டுக்களவாணிகள் அந்த கிடைக்கக்கூடிய இந்த கொள்ளை பணத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதில் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. இதையே நம்ம இப்படி பார்க்காம இன்னொரு பக்கம் திமுகவில் யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ, கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறாங்களோ அவங்க மேல கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது, களை எடுக்கிறது, அப்படி வந்து ஒரு முதலமைச்சர் பண்றாரு கட்சி தலைவராக, அப்படின்னு அதை பார்க்க கூடாதா? எங்க ஒரு வயல்ல பயிர் இருக்குது, இடையில கொஞ்சம் களை எடுக்குன்னா களைகள் எடுத்துடலாம். பயிரே இல்லை, பூராமே களைகளா இருந்தா என்ன பண்ண போறீங்க? எப்படி களை எடுக்க போறீங்க நீங்க? இங்க யாரு மேல எடுக்கிறது? எல்லாருமே எடுக்கணுங்க. இது கட்சியே அப்படித்தானே இருக்குது. நீங்க இப்ப பாருங்க, இவ்வளவு கள்ளக்குறிச்சி நடந்துச்சு, திரும்ப விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று 2-3 பேர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு, அதில் ஒருத்தர் வந்து அது நல்ல சாராயம் தான் நாங்கள் வாங்கணும்னு சொல்கிறாங்க, டாஸ்மாகில் சாராய கடையிலும் சொல்கிறாங்க, அது டாஸ்மாகா வேற எந்த கிடையாது தெரியல, செத்து இருக்கிறாங்க. இப்போ அவ்வளவு நடந்த பிறகும் திரும்பவும் சாவுகள் நடக்குது. அது தடுக்க முடியல இந்த அரசாங்கத்தால். அப்போ என்ன அர்த்தம்? இவங்களால தடுக்கவே முடியாதுங்க. நடந்து இந்த பிசினஸ் ஸ்டாலினுக்கு அந்த திறமை சொல்றீங்களா? இந்த பிசினஸ் இல்ல அவங்க மேல கை வச்சா ஆட்சிக்கு பிரச்சனைங்கிற அந்த பயத்தால அவர் பண்ணல. ஆமா, நீங்க ரெண்டுல என்ன காரணம்? ஏங்க ஒரு 10 பேர்ல 2 பேர் தப்பு பண்ணானா அவனை களை எடுக்கலாம். 10 பேர் தப்பு பண்றான்னா நீங்க களை எடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க இல்லையா? அதுதான் நடந்துச்சு. பல விஷயத்து நடக்குது இல்ல, அமைச்சர்கள் மத்தியில் நடக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி எடுத்துக்கோங்க. சுருக்கமா நாங்க இந்த மழைநீர் வடிகால்லாம் பணிகள் முடிச்சாச்சு 90% சொல்லி கமிஷனர் சொன்னார், 95% சொல்லி மேயர் சொன்னாங்க, இறுதியா 100% முடிச்சாச்சுன்னு சொன்னாங்க 2021 நகராட்சி தேர்தலுக்கு முன்னாடி. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி நிக்குது, ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுன்னாங்க, நிக்குது. இப்போ என்ன செய்யறாங்க தெரியுமா? 9 மண்டலங்களில் நாங்கள் இன்னி பணிகளை ஆரம்பிக்கல. சுருக்கம் 4500 கோடிலாம் இன்னி செலவு பண்ணல. யாரு? உள்ளாட்சி அமைச்சர் K.N. நேரு சொல்றாரு, அதுக்கு பொறுப்பு அமைச்சர். நாங்கள் இன்னும் 2500 கோடி வச்சிருக்கோம், அது இனிமேல் தான் செலவு செய்ய போறோம்னு சொல்லி இப்போது 9 மண்டலங்களில் அந்த பணிகளை செய்வதற்கு அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காரு, அந்த பணத்தை ஒதுக்கியிருக்காங்க 2200 கோடி என்னமோ. இவங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க. இவங்களால இந்த பிரச்சனை பதவி விலகினாங்கறதுக்கான காரணம் வெளியில வரும். திமுக ஆட்சியில நான் சொல்றேன் சுருக்கமா மெஜாரிட்டி அவங்க உள்ளாட்சி தேர்தல்கள் ஜெயிச்சு வர்றது நல்லது. ஏன் சார்? அது அத்தோட அவங்க க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா அது பொதுமக்களுக்கு நீட்டா போயிடும், எல்லா நூக் அண்ட் கார்னர் தமிழ்நாடு ஃபுல்லா போயிடும். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவ்வளவுதான், கதை முடிஞ்சு வச்சு. நான் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்றேன், சுருக்கமாக இது சொல்ல மறந்துட்டு பல தடவை மறந்துடுறேன். கருணாநிதி கலைஞர் அவர்கள் அந்த சாராய கடை திறந்தார், பிறகு மூடினார். திறந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, குடிப்பழக்கத்துக்கு தமிழ்நாட்டு மக்களை இளைஞர்களை குறிப்பாக
பழக்கப்படுத்தணும்னு சொல்லி. ஏன் மூடினார் தெரியுமா? அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சி இவங்க குடிக்கு அடிமையாக்கி நான் ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டேன். கட்சிக்காரன் கள்ளச்சாராயம் காய்ச்சி நீ அவனுக்கு விற்றுக்கோ, சம்பாரிச்சிக்கோ, தொழில் நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நான் திரும்ப வரேன் மோகன் சார். மேயர் 2 பேர் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. உடனே பாருங்க நிறைய இதாக சொல்கிறாங்க, காரணங்களை அடுக்கிறாங்க, விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. கட்சி தலைமையே சரியில்லை, அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் சொல் பேச்சு கேட்டுட்டு சரியாக முறையாக நடந்திருப்பாங்கல்ல அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏன் இவ்வளவு இதாக நடந்துக்கிட்டாங்க மேயர்கள்? அதற்கு முன்பாக இன்றைய தினம் பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி மிக 400க்கும் மேற்பட்ட சீட்டுகளை பெற்று ஒரு பாரத பிரதமராக வழக்கறிஞர் கெய்யார் ஸ்டார்மர் அவர் பதவியேற்க இருக்கின்றார். வழக்கறிஞர் முறை என்ற அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் கேள்வி மாற்றம் ஏற்பட்டிருக்குது, விரைவில் தமிழ்நாட்டிலே மாற்றம் ஏற்படணுன்றது சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அது உங்கள் கூற்று. எதுவுமே நல்லது சொன்னா பிடிக்காது. இல்ல நல்லது இல்ல, நீங்க வாழ்த்து சொல்றீங்க, நல்லது அவர் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையோ? இல்ல அதுல மாற்றம் ஏற்பட்டது, அது நீங்க டாபிக் போவாங்க. தமிழ்நாட்டிலே இல்லங்க இன்னைக்கு இங்க ஒரு விவசாயி முதல்வரானா நான் விவசாயி நான் சந்தோஷப்படுவேங்க. பிரிட்டன்ல போயிட்டு ஒரு அவர் ஜெயிக்கிறதுக்கு நான் இப்பவே வாழ்த்து இருக்கிறதெல்லாம் கவலைப்படுறீங்க, நம்பூரை பத்தி கவலைப்படுறாங்க. உங்க தலைப்புல இப்ப லேட்டஸ்டா கோயம்புத்தூர்லயும் திருநெல்வேலியிலும் மேயர்களை நீக்கி இருக்காங்க. ஓ நீக்கி இருக்காங்களா? நான் கூட பாத்தீங்கன்னா அவங்களே பதவி விலகிட்டாங்கன்னு நினைச்சேன். நீக்கி இருக்காங்கன்னு உண்மையை சொல்லிட்டீங்களே. இல்ல நீங்க அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால் கல்பனா அவங்களுக்கு உடல்நிலை காரணமாக ராஜினாமா செய்யப்பட்டு கூறப்பட்டிருக்கிறது. இன்னொருத்தர் பர்சனல் இதற்காக நான் ராஜினாமா செய்கிறேன் என்று ராஜினாமா பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கே சில கம்ப்ளைண்ட் போகுது மேலிடத்துக்கு. என்ன கம்ப்ளைண்ட் போகுதுன்னா ஏற்கனவே 1911-14 அங்கே மேயரா ஏடிஎம்கே தான் இருந்தாங்க. வெளிச்சா 2000 அதே மாதிரி 2014-16 கணபதி ராஜ்குமார் ஏடிஎம்கே தான் அங்கே மேயராக இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை முன்னோக்கி வச்சிருக்காங்க. சொல்லுங்க சகோதரி. அந்த பகுதியில் வளர்ச்சி பாதையை அவர் நோக்கி அவங்க பயணித்தார்கள். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்போ அமைதி ஆயிட்டீங்களா? அந்த பயணத்தில் இப்போ ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கிறது. நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதாவது வளர்ச்சி பாதை குன்று இருக்கு. ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால வளர்ச்சி பாதை குன்றி போயிருக்குது. ஏன் பதறீங்க? நீங்க கத்தி பேசுறதுனால பொய் உண்மையாயிடும். சொல்லுங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க என்ன சொல்றீங்க. தோய்வின் காரணமாக வளர்ச்சி பாதையை பயணிக்கின்ற பொழுது தோய்வுகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கு அடிப்படை காரணம் யார் என்று பார்க்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற மேயர்கள் உடல்நிலை இல்லாம இருக்கின்றார். அப்ப ஏன் நீங்க இருக்கீங்க? ராஜினாமா பண்ணுங்க. அவங்க பேர் ஒரு ஆக்டிவா பீப்புளை போடுவோம், டெவலப்மெண்ட் பண்ணுவோம், அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் ராஜினாமா செய்யப்பட்டது. ஆகவே வளர்ச்சி பாதை சொன்னீங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நீங்க முதல்ல அதுல தெளிவாருங்க. அவங்க உடல்நிலை சரியில்லை, சொந்த காரணங்களுக்காக ரிசைன் பண்ணாங்கன்னு லெட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க என்னன்னா வளர்ச்சி பணி சரியில்லை அதனால நீங்க மாறிக்கோங்கன்னு தலைமை சொல்லிட்டாங்கிறீங்க. இது ரெண்டுல எது உண்மை, எதை நாங்க எடுத்துக்கிறது? தோய்வின் காரணமாக ஒரு கம்ப்ளைண்ட் போது வச்சுங்க. இந்த மேயர் சில வளர்ச்சி பாதையில சில தடையா இருக்காரு, அவர் அதுக்கு வளர்ச்சி பாதையில தடையா இருக்காங்கன்னா என்ன? அவர் சொன்ன மாதிரி கமிஷன் பிரிச்சுக்கிறதுல தகராறா, அதுல தடையா இருக்கிறாங்கன்னா? இல்ல அது உங்களுடைய நீங்க எப்பவுமே தவறா தான் நினைப்பீங்க. நல்ல வளர்ச்சி பத்தி நீங்க தவறு செஞ்சா தவறா தான் நினைப்பீங்க. நான் சொல்றது வேற, நீங்க கணிச்சு வேற மாதிரி சொல்லக்கூடாது. வளர்ச்சி பாதையில உண்மை சொல்லிட்டு நான் ஏன் கணிக்க போறோம்? உண்மை இல்லை, இதான் உண்மை. நான் சொல்றது உண்மை. நீங்களே ரெண்டு சொல்றீங்க. வளர்ச்சி பாதையை அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லைன்னா இப்போ அவங்க ஏற்கனவே சாட்டிஸ்ஃபேக்டரி வொர்க் இருக்கு, அதை ஃபுல்ஃபில் பண்ணனும். அது கம்ப்ளைண்ட் வருது யாரு முதல்வருக்கு. அப்ப ரெண்டு மேயர் சரியா வேலை பார்க்கல, வேலை பார்க்கல, மேயர்கள் சரியா வேலை பார்க்கல இல்ல, அதனால தான் மத்த ஊர்ல கம்ப்ளைண்ட் வருதுங்கறாங்க. மற்ற இடத்துல எங்க மேல கிட்டத்தட்ட 21 மேயர்ல 2 மேயர் தானே. நீங்க அதுக்குள்ளே எங்கோ போயிட்டீங்களே. 21 மேயர்ல 2 மேயர்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்த உடனே சிஎம் ஆக்ஷன் எடுத்தாரு. என்ன ப்ராப்ளம், ஏன் இல்ல வளர்ச்சி பாதையில சில எல்லாம் தடையா இருக்கு, அதனால நீங்க அவங்க நீக்கினீங்கன்னா வளர்ச்சி பாதை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதத்தான் இவர் ஜவஹர்லால் ஃபர்ஸ்டே சொன்னாரு. என்ன ஆமா பிரச்சனை இருக்கு, என்னன்னா கவுன்சிலருக்கும் மேயருக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா வாங்குற கமிஷன் உனக்கு எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ,
அந்த பிரச்சனை தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்ல இல்ல அது இப்ப நீங்க சொல்றத பார்த்தாலும் அந்த வளர்ச்சி பாதை தடைன்னு ஒரு வார்த்தையை தான் நீங்க வைக்கிறீங்க. ஆனா அது என்ன வளர்ச்சி என்ன தடை அப்படின்னா இதுதானே வருது. இல்ல இல்ல அங்கே கோயம்புத்தூர்ல 100 கவுன்சிலர் இருக்காங்க. அதுல 97 கவுன்சிலர் வந்து டிஎம்கே அலைன்ஸ் தான். ஒட்டுமொத்தமா டிஎம்கே தான் அதிகம் சார். ஆமா சார், யாராவது அந்த அம்மா வந்து 16வது கவுன்சிலரா இருக்காங்க. இப்போ அந்த கவுன்சிலருக்கு சில குற்றச்சாட்டுகள் போகும் தலைமைக்கு. அப்படி போகின்ற பொழுது அது நடவடிக்கை எடுப்பதில் என்ன தவறு? அதாவது போதும், நீங்கள் நல்லா பண்ணது போதும், இன்னொருத்தர் வந்து ஆக்டிவாக போடுவோம் அப்படின்னு தான் போகும். அதில் போடுவது என்ன தவறுன்னு சொல்லுங்க, அது சொல்லுங்க முதல்ல. ஆக்ஷன் எடுக்கிறதுல சரியா வேலை பார்க்காதவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுல தவறுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சரியாக இல்ல. ஆனா அத முதலமைச்சருக்கு தைரியம் இருந்திருந்தா அவங்க சரியா வேலை பார்க்கலன்னு மேயர் பதவி விட்டு நாங்க நீக்கிறோம்னு யாரும் சொல்லல. அதெல்லாம் நீங்க ஏன் வந்து அவங்களே வச்சு ரிசைன் பண்ண சொல்றாங்க? அப்ப எங்க முதலமைச்சரனுடைய இன்னெபிலிட்டி அது கிடையாது. நீங்க வெளியில தெரிஞ்சிருன்னு பயப்படுறீங்க. தவறான குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி என்ற முறையில் நீங்க சொல்றீங்க. ஆனா அப்படி அல்ல. வேகமாக பயணிக்கின்ற பொழுது உடல்நிலை காரணமாக அந்த வேகத்தை வந்து குறைக்க உங்களுக்கு என்ன இது? ஒரே நிமிஷம், திருநெல்வேலியில மேயரை நீங்க மாத்தலன்னா நாங்கெல்லாம் கூட்டாக பதவி விலகிடுவோம், கவுன்சிலர் பதவியை துறந்துருவோம்னு எல்லாரும் லெட்டர் எழுதி திமுக தலைமைக்கு அனுப்பிச்சு வச்சாங்கல்ல. எப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 மாதங்களாகவே இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு 2-3 மாதங்கள் தான். நீங்க திருநெல்வேலியில வெள்ளம் வரும்பொழுது ஒரே நிமிஷம் சார், திருநெல்வேலியில வெள்ளம் வரும்பொழுது மேயர் ஊருக்குள்ள இல்ல அப்படின்னு கவுன்சிலர்களே பிரச்சனை பண்ணாங்க. ஆனா அவர் எங்க இருந்தாருன்னா நேரா சேலத்துல போயிட்டு இளைஞரணி மாநாடு நடக்குது அப்படின்னு உதயநிதி கூட கொண்டிருந்தாரு. உதயநிதி என்ன இங்க இருக்கீங்க அங்க போங்கன்னு அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு அவங்களே எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் அது ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலும் அங்க டெவலப்மெண்ட்ல தோய்வு இருந்தது. அந்த தோய்வும் அங்க இருக்கிற கவுன்சிலர்லாம் டிஎம்கே கவுன்சிலர்லாம் வந்து புகார் கொடுக்கறாங்க தலைமையில. இல்ல அப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு 6 மாசம் தேவையான்னு கேக்குறேன் நானு. புரியலையா? இடையில வந்து எலெக்ஷன் இருக்கும்போது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க சார், எடுக்க கூடாது. எப்ப சார், எப்ப அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு? நீங்க சொன்னீங்கல இப்ப மார்ச் கடைசில தானே வந்துச்சு சார். அதுக்கு அப்புறம் இருந்து தானே தேர்தல் நடைமுறை. கம்ப்ளைன்ட் எப்போ வந்தது? போன வருஷம் நவம்பர் டிசம்பர்லயே கம்ப்ளைன்ட் வந்தாச்சு. இல்ல மார்ச்சுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைன்ட் வந்தது. இந்த எலெக்ஷன் காரணமாக அப்பதான் முதலமைச்சர் காதுகளுக்கு எட்டி இருக்கு. அதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கும் மேயருக்கு இருக்கிற பிரச்சனையே 3-4 மாதங்கள் கழித்து தான் முதலமைச்சருடைய காதுகளுக்கு போகுதுன்னா மக்கள் பிரச்சனை எப்படி முதலமைச்சர் காதுக்கு போகும்? எந்த பிரச்சனையும் நீங்க எலெக்ஷன் டைம்ல எடுக்க முடியாது, அவங்க வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. அது முதல்ல புரிஞ்சுங்க. ரெண்டாவது வந்து என்ன சொல்றீங்க, இப்போ டெவலப்மெண்ட் வேணுமா வேணாமா? சில ப்ராப்ளங்கள் இருக்கும்போது ஒரு எப்படி டெவலப்மெண்ட் வரும்? கவுன்சிலருக்கும் மேயரும் இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எங்க போய் அந்த பகுதியில் சார், அந்த கவுன்சிலர் தொகுதியில ஒரு டெவலப்மெண்ட்டோ ரோடு போட வசதிகளோ ப்ராப்ளம் வரும்போது அவங்க மேயர் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அது அவர் ஆக்ஷன் எடுத்தாரா இல்லையா என்ற கேள்வி எழும். ஆளுங்கட்சியினுடைய கவுன்சிலரே போராட்டம் பண்ற அளவுக்கு தான் திமுக ஆட்சி இங்க இருக்கா? ரூட் லெவல்ல இருக்கிற மக்கள் கூட கனெக்டடா இருக்கிறது யாரு? கவுன்சிலர்கள் தான். அவங்க தானே கடைக்கோடியில் இருக்கிற மக்கள் கிட்ட நேரடியா போய் அவங்க அரசியல் பிரதிநிதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கே நீங்க சரியா செஞ்சு கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க? அப்புறம் எப்படி அதுக்கு மேல இருக்கிற சட்டமன்றத்துல முதலமைச்சர் அமைச்சர்களும் வேலை பார்க்கறாங்கன்னு நம்புவாங்க? இந்த அடிப்படையில் தான் 2 பேரும் நீக்கப்பட்டிருக்காங்க. நீங்க பாராட்டணும். ஏன்னா ஒரு கவுன்சிலரை வந்து இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சியை நீக்கி இருக்குன்னா தவறான ஒரு நபரை தேர்வு செய்து மேயர் ஆக்கி இருக்கிறதுக்கு நாங்க பாராட்டணுமா? அங்க இருக்கின்ற கவுன்சிலர்கள் கூட சண்டை போட்டுட்டே இருக்கிற மேயரை பார்த்து பாராட்டணுமா? அங்க இருக்கிற எதை எடுத்தாலும் கமிஷன் வாங்குறாங்க, டெண்டருக்கு கமிஷன் கேக்குறாங்கன்னு மேயர் மேலே கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, அதுக்கு பாராட்டணுமா? எதுக்கு பாராட்டணும்? அந்த மாதிரி குற்றச்சாட்டுல எதுவுமே வரல. டெவலப்மெண்ட் தான் குற்றச்சாட்டே வந்திருக்கு. அங்க இருக்கிற சில ரோடு வசதிகள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மேயருடைய இது என்ன, அவருடைய கடமை என்ன? மக்களுடைய பணியை செய்யணும். அங்க இருக்கிற ரோடு வசதி எப்படி இருக்கு, மின்சார வசதி எப்படி இருக்கு, அங்க குடிநீர் எப்படி இருக்கு, இதுதான் அவங்களுடைய இது பராமரிப்பு. அதுல தோய்வு இருக்குன்னு தானே அவங்க குற்றச்சாட்டு போயிருக்கு. தோல்வி அடைஞ்சிட்டாங்க சார். நீங்க சொல்றீங்க சார், தோய்வு என்பது எக்ஸ்பெக்டட் வந்து 80% 100% எதிர்பார்ப்பாங்க. 70% வரும்போது எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி பண்ணல. அப்ப தோல்வி தானே. தோல்வியை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 50% கூட கம்ப்ளீட் பண்ணாத ஏடிஎம்கே இப்ப 60% பத்தி 10,000 சொல்றாங்க. 50% கூட கம்ப்ளீட் பண்ணல. என்ன புரியல? வளர்ச்சி
எந்த ரோடு சரியா இருக்கு? நான் உங்களுக்கு குறிப்பிட்டு நீங்க சொல்றேன். தமிழ்நாட்டுக்குள்ள ரோட்ல போயிருக்கீங்களா இல்லையா? ரோட்ல தானே வர. கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரு ரோடு கூட சரியில்லை. இன்னைக்கு கூட சொல்றேன். கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வாங்க. தெரியுமா? இன்னைக்கு வாங்க. தமிழகத்துல எத்தனை மேம்பாலங்கள் அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டிருக்கு? நம்ம போய் கட்டப்பட்டிருக்கு எல்லாத்தையும் சார். ரிப்பன் வெட்டி கட் நீங்க பண்ணோம். சொல்லுங்க ஒரு ஜவஹர் ரோடு கூட வசதி இல்ல. நம்ம மோகன் சாருக்கு தெரியுமோ தெரியாது தெரியல. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல உள்ளாட்சி துறையில மட்டும் 97 விருதுகளை மத்திய அரசாங்கத்தால் வாங்கப்பெற்றது தமிழ்நாடு அரசாங்கம். நீங்க அவருக்கு தெரியும். நீங்க சேலம் மாநகராட்சியாக இருக்கட்டும், கோவை மாநகராட்சியாக இருக்கட்டும், ஈரோடு மாநகராட்சியாக இருக்கட்டும், கடந்த காலங்கள் அதிமுக ஆட்சி காலத்துல அந்த மாநகராட்சி எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்தது. அந்த கோவை மாநகரம் எடுத்துங்க, இந்தியாவுக்கே முன்னுதாரண மாநகரமாக அது இருந்துச்சு. எத்தனை மேம்பாலங்கள் இப்ப போய் பாத்தீங்கன்னா மேம்பாலங்கள், நீங்க 12 கிலோமீட்டருக்கு ஒரு மேம்பாலம். அது யார் கட்டது? எங்களுடைய கட்சியினுடைய அதாவது தலைமை நிலை செயலாளர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் SP வேலுமணி 12 கிலோமீட்டருக்கு மேம்பாலம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில கூட இல்ல. அப்படிப்பட்ட மேம்பாலத்தை கட்டி கோவையை மிகச்சிறந்த மாநகராட்சியாக வைத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு அலங்கோலமாக்கி இருக்கு. பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுமா வேணாமா? நான் கேட்டது வந்து ரோடு வசதி. இது வரைக்கும் 234 ரோடு சரியில்லை. ஒரு நிமிஷம். அவர் சொல்றார் ரோடு சரியில்லைன்றதுனால பணிகள் செய்யவில்லை என்றதுனால 2 மேயர்களை நாங்கள் நீக்கணும்னா 21 மாநகராட்சியில பணிகள் நடக்கலையே, சாலைகள் இல்லையே, அப்பனா 21 பேர் நீக்கிடுவீங்களா? நீங்க 21 பேருக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கா? யார் மேல குற்றச்சாட்டு வந்து அவர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? கரூர்ல ஒரே நிமிஷங்களே, கரூர்ல ரோடு பேந்து வருதுன்னு அப்படியே சப்பாத்தி மாதிரி வருதுன்னு எடுத்து காமிச்சாங்களே, எடுத்து நீங்க பாத்தீங்களா இல்லையா? எத்தனை இடங்கள்ல ரோட்ல காரை நிறுத்தி இருந்தா அந்த காரோட சேர்த்து ரோடு போட்டிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் வந்ததா இல்லையா? அடிபம்போட சேர்த்து ரோடு போட்டிருந்தாங்க. எங்க எல்லாம் திமுக ஆட்சியில. உங்க ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் 10 ஆண்டு காலம் ரோடு போடல நீங்களே சொல்றீங்க. அப்பதானே இந்த மாதிரி வரும். என்ன அதுக்கு இந்த லட்சணத்துல போடுவீங்கன்னு மக்கள் கேட்க மாட்டாங்க. மக்கள் கேக்குறாங்க சார் 10 ஆண்டு காலம் ரோடே போடலன்னு. இது பதில் என்ன? அதுதான் இப்ப குண்டு குழியமா இருக்கு. ரோடு போடலையா? ரோடு போட்டிருக்காங்க டீடைல் ஒரு தொகுதி கூட இது வரைக்கும் வந்து 10 ஆண்டு காலம் ரோடு போடவே இல்லை. தமிழக வரலாறு பிரிட்ஜ் கட்டிருக்கலாம். ஆட்சின்றது எடப்பாடியாரோட ஆட்சி, பொற்கால ஆட்சி. அப்ப ஆட்சின்றது வந்து பொற்கால ஆட்சி உங்களை மக்கள் நிராகரிச்சுட்டாங்களா? 19ல தோல்வி விட்டுறீங்க, 21ல தோல்வி விட்டுறீங்க, இப்போ 24ல தோல்வி விட்டுறீங்க. எப்பதான் வெற்றி பெற போறீங்க? 18ல நீங்க தான் தோத்தீங்க. ஆர்கே நகர்ல சொல்லுங்க. ஒரே நிமிஷம். 2011ல தோல்வி அடைஞ்சோம். எதிர்க்கட்சியா வர முடியல உங்களால. 2014ல 0 எம்பிக்கள். அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சோமா இல்லையா? அது எவ்வளவு? வெறும் 3% ஓட்டோட. தோல்விகளும் வெற்றிகளும் அரசியல் கட்சிகளுக்கு மாறி மாறி வரத்தான் செய்யும். இல்ல நான் கேக்குறேன் உங்களை. உடனே கூட்டணி இல்லாம நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் பேசக்கூடாது சார். இன்னொன்னு நீங்க உங்களுக்கு கூட்டணி சொன்னாங்களா? பேசக்கூடாது மோகன் சார். உங்களை கூட்டணி வைக்க வேணாம்னு தடுத்துட்டாங்களா? அது அல்ல, நீங்க உங்களை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. 2014 எதுக்காக 66 எம்எல்ஏ உங்களுக்கு கொடுத்திருக்காங்க? இருக்கா இல்லையா? ஏன் ஆட்சி அமைக்க முடியல? அது பத்தாது. எதிர்க்கட்சியா வரல. ஒரு மேயரையும் ஒரு கவுன்சிலரையும் கூட கட்டுப்படுத்த தெரியாம ஒரு தலைமை இருக்கிறாங்கன்னு விமர்சனம் பண்ணுனா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லாம அப்படியே மடைமாற்றம் பண்றீங்க. வந்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கட்டுப்பாடு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. அவங்களுடைய உடல்நல தோய்வு இருக்கிறதுனால தான். அதோட ரீசன் உடல்நிலையில தோய்வுங்கிறீங்க, வேலையில தோய்வு. தலைமையில தான் உடல்நல காரணமாக தோய்வு இருப்பதனால தான் அவர் ராஜினாமா செய்யப்பட்டார். கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை தான் அங்க போய் பேசணும். ஆனா மேயர் கூட வம்பு வளர்க்கறது, அவங்களோட சண்டை போடுறது. மேயர்களும் கவுன்சிலருக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதுக்கு தான் அவங்க அந்த பொறுப்புல இருக்கிறாங்க. அதை செய்யாம மற்ற ஊழல்கள்ல செய்யறது, இவங்களோட பஞ்சாயத்து பண்றது, தலைமையில நான் அவங்களுக்கு நெருக்கம், இவங்களுக்கு நான் வந்து விசுவாசியா இருக்கிறேன்னு சொல்றது, இந்த மாதிரியான பஞ்சாயத்துக்கெல்லாம் மக்கள் மத்தியில
எப்படி எடுபடும் திமுகவுக்கு? அதாவது நியூஸ் ஜோய் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் நெறியாளரான உங்களுக்கும் சகா பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். திமுக கடைசியாக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லவே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஆட்சியில் வந்துட்டதுனால அதுவும் இன்னும் ஒரு 18 மாதம் தான் இந்த ஆட்சி காலம் இருக்கிறது. இதுக்குள்ளே போட்ட முதல்ல எடுக்கணும் பணம் அந்த அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் அண்ணன் சொன்னார், ஐயா சொன்ன எல்லாருமே இந்த பணத்தை பிரிக்கிறதுல தான் அவங்களுக்கு பிரச்சனையே. சண்டை பணம், இந்த பணம் வந்து ஷேரு சரியாக போகலன்னொன்னே அங்கே உள்ள கவுன்சிலர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மேயர் மீது நடவடிக்கை எடுன்னு சொல்லி எப்பயோ சொன்னாங்க. அது இப்போ தான் நடந்திருக்கு. நிறைய எடுத்துக்காட்டு நான் சொல்ல முடியும். இதே தலைநகர் சென்னையில் அண்ணா நகரில் அண்ணா பார்க்கில் ஆணையர் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். அங்கே ஸ்டால்கள்லாம் போடப்படுகிறது, கடைகள், சிறு சிறு கடைகள். அங்கே அவர் முன்னாடியே கவுன்சிலர் போய் கட்டிங் கேட்டு மாமூல் கேட்டு நடக்குது. அதை நீ கேட்காதன்ட்டு ஆணையர் சொன்னார். அது எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. இதுவரையும் திமுக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததா அவர் அண்ணன் சொல்லட்டும். இன்னும் இவ்வளோ முட்டு கொடுத்து திமுக பேசுகிறவர் இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார் சொல்லுங்கள். திமுகங்க அதுதான் சொல்கிறேனே, 10 ஆண்டு காலாட்சி. இதே தென்காசியில் ஒரு மேயர் ஒருத்தர், அதாவது சேர்மன் ஒருத்தர் சொல்கிறார், இந்த பதவிக்கு நான் சும்மா வந்து உட்காரல, 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அவங்க சம்சாரம் சொல்லுது 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம், இந்த 1 கோடி ரூபாய் பணத்தை எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சமூக வலைதளங்கள்லாம் வந்திருக்குது. அதுக்கு பதில் சொல்லுங்கள். திமுகனாவே ஊழல்னாவே லஞ்சம். இப்போ இவங்க என்னன்னா திமுக தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கணுமா, ஒரு தப்பு நடந்துருதுன்னா உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் திமுக நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் எங்கள் முதலமைச்சர் பக்கமாக கட்டுரைவா வசனம் பேசுவார். நான் நைட்டு போய் தூங்கினா எனக்கு தூக்கம் வரல, காலையில் என்ன செய்ய போகிறீங்கன்னே தெரியல அப்படிலாம் சொல்கிறீங்க. உங்களுடைய கட்சியில் இருக்கிற இந்த கவுன்சிலர்கள், இந்த மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு சேவை செய்யாமல் மக்கள்கிட்ட இருந்து பணம், லஞ்சம், ஊழலை, பணத்தை பிரிக்கிறதுல சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்கன்னு தகவல் வரும்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா இது வந்திருக்குமா? அதாவது தமிழகத்தில் உள்ள அத்தனை மாநகராட்சியிலும் லஞ்சம் ஊழல் இருக்குது. எங்கள் அண்ணன் அருமையாக பேசும்போது சொன்னார், அண்ணன் தான் சொன்னார், இந்த கவுன்சிலர்கள் வந்துட்டாவே அதிமுக ஆட்சிக்கு வந்துருங்கன்ட்டு. ஏன்னா அவங்களுடைய அலம்பல், அமைச்சர்களை விட அதிகமான அலம்பல் பண்ணக்கூடியவங்க இந்த இருக்கிற கவுன்சிலருங்க. என்ன தைரியத்தில் திமுகவுடைய கவுன்சிலர்களும் பெண் கவுன்சிலருடைய கணவர்களும் இந்த அளவுக்கு பண்றாங்க? கட்சி நடவடிக்கை எடுக்காது, தன் மீது நடவடிக்கை எடுக்காது. கட்சி வந்து நம்மளுக்கு எந்த சமூக விரோத செயல்களும் செய்யலாம், கட்சி நம்மளை காப்பாற்றும் என்கின்ற தைரியம். கட்சி அவர்கள் மீது இரும்புகரம் கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறார் எங்கள் பொம்மை முதலமைச்சர். இந்த பொம்மை முதலமைச்சர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கிறதுனால தான் இங்கே எல்லா விதமான இதுவும் நடக்குது. ஏதாவது நடக்க சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு கீழ் போடுறது வன்முறை. திமுக ஆட்சிக்கு வந்தாவே வன்முறை வெறியாட்டம், சட்டம் ஒழுங்கு, ஊழலம், லஞ்சமும் தலைவெறித்தாடம். அதாவது வந்து 2016 இருந்து 11 வரையிலும் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 ஏக்கர் நிலத்தை தருவோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. 2011 தோத்த திமுக 2021 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட எழுந்தது. 2021 வரையிலும் அவங்களால முதலமைச்சர் பதவியில் அமர முடியுமில்ல. இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு பொய்யை சொல்லி 10 வருஷம் ஆட்சியை இருந்த திமுக இப்போது 520 பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு. இனி எல்லா நாளும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் காலம் வரலே அதிமுக ஆட்சியை தொடரும். ஏன்னா இவங்களுடைய திமுக மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டது. மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. இப்போ என்னமோ ஜெயிச்சிட்டேன் சொல்லி மாத்தட்டுறாரு. தனிச்சு நின்று திமுகவில் ஜெயிக்க முடியுமா? இப்போ கூட வாக்கு சதவீதம் குறைஞ்சுதானே இருக்கு. திமுகவுடைய வாக்கு சதவீதம் எங்கேயா உயர்ந்ததா அதை சொல்ல முடியுமா? அதனால 40 சீட்டு கூட்டணி கட்சினால ஜெயிச்சுட்டு இங்க வந்துட்டு மோடியோடைய எதிர்ப்பாலை வீசிச்சு. மோடியோடைய எதிர்ப்பாலைனால அவங்க ஜெயிச்சாங்க, வேற எதுவும் கிடையாது. மக்கள் வந்துட்டு இந்த ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடுது, திமுக ஆட்சியில நல்லதே நடக்குதுன்றதுக்காக மக்கள் ஓந்து வந்து உங்களுக்கு வாக்களிக்கல. இன்னைக்கு கூட விக்கிரவாண்டி தேர்தலில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஈரோடு கிழக்கில் என்ன விக்கிரவாண்டிக்கு அப்புறம் இந்த கவுன்சிலர்கள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியிலும் சரி கோவையிலும் சரி இங்க வந்து மேயர்கள் தங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல மேயருக்கும் சரி துணை மேயருக்கும் கவுன்சிலருக்கும் நிறைய பிரச்சனைகள். இல்லையா? மதுரையில பார்த்தோம், துணை மேயரை போட்டு அடிச்சாங்க, அவங்க வீடு புகுந்து தாக்குனதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஈவன் தஞ்சாவூர்ல அங்கேயும் மேயர் கூட அவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் நம்ம. திருவேற்காடு நகராட்சி கவுன்சிலருங்க, தான் மனைவி கவுன்சிலர்
இவர் என்னன்னா வீடு கட்டுற இடத்துல எல்லாம் போறது, ரவுடி 10-20 பசங்களை வச்சுக்கின்னு அவ்வளோ ரவுடித்தனம் பண்ணின்னு கேட்டால், நான் உதயநிதி என் பாக்கெட்டில் இருக்கிறாரு, உதயநிதி நான் சொல்றதெல்லாம் கேட்பாருன்னு சொல்லிட்டு அங்கே திருவேற்காடு முழுவதுக்கும் அநியாயம் அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தார். அது பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் அவர் மீது புகார்களை வந்துட்டு கலெக்டர்கிட்ட அமைச்சு கலெக்டர் வந்து தகுதி நீக்கம் செய்தாருங்க. இந்த ஆட்சியில் நடந்திருக்கு, 2-3 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது இது திருவேற்காடு நகராட்சியில். இப்படியே அவங்களுடைய திமுக கவுன்சிலர்கள் எல்லாம் மக்கள் நலனுக்காக மக்கள் சேவைக்காக இல்லை, இவங்க 10 ஆண்டு கால ஆட்சியில் இல்லையா, இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், 18 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள டிசம்பர் மாசத்துல கலைச்சாலும் கலைப்பான்னு சொல்லி சொல்றாங்க, திருப்பி தேர்தல் வரணுவாங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளுக்கு எவ்வளவு, அதாவது நான் அடிக்கடிக்கு சொல்றது தான், எரியிற வீட்டுல பிடுங்கிற வரையும் லாபன்ற கணக்குல லாப நோக்கத்துல இவங்க கொள்ளையோ கொள்ளை அடிக்கிறாங்க. அது பங்கு பிரிப்பதுல தகராறு சண்டைகள் எல்லாம் ஏற்படுது. நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கவுன்சிலரையும் முதலமைச்சர் வந்து தன்னுடைய பார்வையில பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்க முடியுமா? அது யதார்த்தத்துல அது சரிப்பட்டு வருமா சார்? இப்போ இந்த உள்கட்சி பிரச்சனை, திமுகவில் வந்து உட்கட்சியில ஆளுங்களை வெட்டிடுவாங்க சார். ரூசோ என்ற இளைஞரணி மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் படுகொலை செய்யப்பட்டார், கிருஷ்ணன் படுகொலை செய்யப்பட்டார். இப்படி உட்கட்சிகளுக்கு இந்த பண பிரச்சனை, அந்த உட்கட்சியிலே கொலை எல்லாம் நடக்குது சார். இதுவரை தலைமை என்னன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலையே, நடவடிக்கை எடுக்காம அவங்கள ஃப்ரீயா விட்டதுனால அவங்களுக்கு எந்தவித அச்சமும் கிடையாது. தலைமை சரியா இல்ல, அதான் திமுக தலைவர் வந்து சரியில்லை, அவர் நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். ஒரு ஜவஹர் அலி சார், இப்போதைக்கு 2 மாநகராட்சி தான், இனி அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இல்ல இந்த மாநகராட்சி மேயர்கள்ல தொடர்ந்து இனி அடுத்தது அமைச்சரவையிலையும் ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு சார். இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த 18 மாசத்துக்குள்ள எல்லாருக்கும் எல்லா பொறுப்புகளையும் கொடுத்துடணும், அவன் கொள்ளை அடிக்கிற வரைக்கும் கொள்ளை அடிச்சு நீங்க சேமிச்சு வைக்கீங்க, 2வது வரக்கூடிய தேர்தல் செலவு பண்றதுக்கான பணத்தை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல திமுக இருக்கிறது. அமைச்சர்களுக்கும் தலைமைக்கும் எவ்வளவு பணம் கப்பம் கட்டுறீங்கிறத முக்கியம். அவர்களை நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், அவர் நம்ம நண்பர் கூட சொன்னாரு, இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மேயராவது தன்னிச்சையா செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியுமா அவரால? ஒரு மேயராவது தன்னிச்சையா செயல்படுறாங்களா? திட்டங்களை கொண்டு வராங்களா? எல்லாமே அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த மேயர்கள் இருக்கிறாங்க. சென்னையை எடுத்துக்கிட்டா பிரியா நம்ம மேயர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க? அமைச்சர் சேகபாரபு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. இது மாதிரிதான் என்ன காரணம்னா, நீங்க வந்து ஒரு செயல்படாத ஒரு முதலமைச்சர் ஒரு இருக்கிறதுனால வழக்கமா வந்து என்ன பண்றாங்க, பொதுவா வந்து எதிர்கட்சிக்கு தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. ஆனா இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம கோவையில அந்த மேடத்தினுடைய மேயருடைய கணவர் அவர் வந்து மாமூல் கேட்டு மிரட்டின ஆடியோ வந்துச்சு, பாத்தீங்களா சார்? அந்த ஆடியோவே வந்துச்சு மாமூல் கேட்டு. அது இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க பணத்தை கொடுத்துட்டான், இப்ப பணத்தை திருப்பி கேட்டா கொலை செய்வேன்னு மிரட்டுறாங்க. இப்படி இல்ல, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்ப தமிழ்நாட்டு இப்ப சென்னை எடுத்துங்க, எல்லா மாநகராட்சியில் நடக்குது. சென்னையில இருக்கக்கூடிய மாநகராட்சியில இந்த மாநகராட்சி கவுன்சிலர்களால் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சார். அவங்களால எந்த பிரச்சனையிலும் தீர்க்கம் இல்ல. ரோடு வசதி, சென்னையில ரோடு போட்டு பல வருஷம் ஆச்சு, மின்சார ரோட்ல பல இடத்துல காவால தண்ணி சரியா போறது இல்ல. ஆனா மாமூல் கேட்டு மாத்திரம் கரெக்டா, எப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு சின்ன ரிப்பேர் பண்றேன்னு ஒரு மண்ணை ஒரு வாரமா வச்சிருந்தா கூட அவன் அதிகாரிகள் வந்து சொல்றது இல்ல, நேரா கவுன்சிலர் கூடிய அல்லக்கை எல்லக்கை எல்லாம் போய் அங்க நின்று அந்த வீட்டுல பணத்தை கேட்டு மிரட்டுறது. இது ஏன் சொல்றேன், நம்ம கலசார் சொன்னது மாதிரிதான் இப்ப இவங்களுக்குள்ள மேயருக்கும் கவுன்சிலருக்கும் பிரச்சனைங்கிறது வந்து பங்கு பிரிப்பதுல தான் பிரச்சனை, வேற பிரச்சனை ஒண்ணுமே இல்ல. ஏதோ மேயர் வந்து சரியா செயல்படல அதனால உங்க கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இல்ல. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மேயர்களும் அத்தனை கவுன்சிலர்களும் பங்கு பிரிக்கிறதுல உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லண்டா எங்கேயுமே பிரச்சனை வராது. பிரச்சனை யாருக்குன்னா மக்களுக்கும் கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும். மக்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாட்டில், கவுன்சிலர்களும் மேயர்களும் ஒரு நிலைப்பாட்டில்.
இவர்கள் 2 அணிகளாக செயல்படுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 10 வருஷமா கடந்த காலத்துல அவர் சொன்னாரு, நீங்க பல மாநகராட்சிகள் எப்படி எல்லாம் சிறப்பா செயல்பட்டாங்க. நீங்க கோவை, சேலம் போன்ற மாநகராட்சி எல்லாம் நீங்க பல விருதுகளை வாங்கினத கூட அந்த மக்களுடைய அதான் மிகச்சிறந்த நகரங்களாக தேர்ந்தெடுக்காங்க. இப்போ இந்த 3 வருஷத்துல ஒரு நகரமாவது சிறந்த நகரமாக மத்திய அரசாங்கம் தேர்ந்தெடுக்காங்களா? ஸ்மார்ட் சிட்டி ஒரு நகரத்திலேயாவது இவங்க நிறைவேற்றி காட்டியிருக்காங்களா? ரொம்ப சுருக்கமா சார், ரொம்ப சுருக்கம். நன்றி நன்றி. இதே எதிர்க்கிறத மோகன் சார் ரொம்ப வேலிடான ஒரு ரீசன் ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, நாங்க எவ்வளவு அவார்டு வாங்கணும்ல உள்ளாட்சியில, ஏதாவது ஒரு அவார்டு வாங்குனீங்களா? மாநகராட்சி சிறந்த மாநகராட்சி ஏதாவது ஒன்னாவது வந்திருக்கா? ஒஸ்ட் மாநகராட்சி வேணா வரும் அப்படின்னு தான் சொல்றாரு. இல்லை ஒன்ஸ் அவார்டு கொடுத்த பிறகு அந்த அதுக்கே மறுபடியும் அவார்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்தர் டெவலப் ஒரு தடவை அதிமுக டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அதை போய் டெவலப் பண்ண மாட்டீங்க. குட் ஆன்சர் சார். ஒரு பில்டிங் கட்டிங்கன்னா மறுபடியும் பில்டிங் கட்டுவீங்களா? பில்டிங் கட்டுறது அதை பராமரிக்கணும்ல. அதான் பராமரிக்கிறது. அது உடைஞ்சு உழுகாம இருக்கிற அளவுக்கு பராமரிக்கணும்ல. அதுதான் பராமரிக்கிறாங்க. அதுல சில குறைபாடுகள் ஏற்படும் போது தவிர்க்கிறாங்க. அதை அவங்க நீக்குறாங்க. அதுல என்ன தவறு நீங்க சொல்லுங்க பாப்போம். டெவலப் என்ன தவறுன்னா புரியல. என்ன காசு வாங்குறதுல சார் ஊழல் பண்றதுல என்ன தவறுன்னு கேக்குறீங்களா? அப்ப ஒருத்தருக்கு உடல்நல இதுவா பாதிச்சதுன்னா பரவாயில்லைன்றீங்களா? அதுதான் டெவலப்மென்ட். தெரியும், பாக்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் சார். பண்ணவங்களுக்கு கூப்பிட்டு கேட்கும்போது தோய்வுக்கு என்ன அடிப்படை காரணம்? நம்ம உடல்நலம் சரியில்லை, அப்போ அதனால தோய்வு இருக்கு. அதான் நீங்க அப்ப நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னா ரிசைன் பண்ணாங்க. ஸோ அதுல நீங்க குறைபாடு கண்டுபிடிக்கிறீங்களா? 21 மேயர் இருக்கும்போது ஒரு மேயரை நீக்கிறது தவறுன்னு சொல்றீங்களா? அதனால கோடிகள் சம்பாதிக்கிறோம், ஏதோ உங்களுடைய நீங்க சம்பாதிக்கிறது அது ஒரு பிரச்சனையான மாதிரி இருக்கே. நீங்க அவ்வளவு பேசுனீங்கன்னா விஜயகுமார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பாருங்க, நீங்க தனித்து நின்று வெற்றி பெறுவீர்களான்னு கேட்டாரு. தனித்து தானே 2014 ஏடிஎம்கே நின்னுச்சு, 44% ஓட்டு வாங்கினாங்க. அதே ஆனா அப்பொழுது டிஎம்கே ஒரு 27% தான் ஓட்டு வாங்கினாங்க இல்லையா? ஆனா அதுக்கு அடுத்த தேர்தலில் 2010 எவ்வளவு டிஎம்கே ஓட பர்சன்டேஜ்? 24 தானே? 27 இருந்து 26.99. சரி, 27 இருந்து 26க்கு போயிருக்கீங்களா? 1% குறைஞ்சதானே சார் இருக்கீங்க. இத்தனை கூட்டணி இதோட இங்க பாருங்க, கூட்டணி வேற. 27 நீங்க ஒத்துக்கிட்டீங்க, 27 இருந்து 26க்கு குறைஞ்சிருக்கீங்க சார். பர்சன்டேஜ் ஆப் ஓட் கம்மி சார். போல மாநகராட்சி மேயர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா நீங்க எங்க சுத்தி சொன்னாரு அந்த பிரச்சனை கேக்குறேன். நீங்க ஆட்சிதான் சூப்பர் ஆட்சி பில் கிளின்டன் சொன்னாரு, இங்கிலாந்து பிரதமர் சொன்னாருன்னு அவர் தானே சார் சொல்றாரு. சொல்லுங்களா? யாருன்னா சொன்னாங்களா? அப்படியே அவர் தான் சொல்றாரு. சொன்னாங்க கத்தி பேசினால முதலமைச்சர் பல மேடைகள்ல சொல்லி இருக்கிறாரு. எப்படி சொல்றேன் இல்ல கேளுங்க, சும்மா விஷயம் பேசக்கூடாது. ஊழல் நம்பர் 1ன்னு சொல்றாரோ? அப்ப நீங்க ஊழல் பண்ணிருந்தீங்களா? நீங்க அதுக்கு முன்னாடி பின்ன பேசுறீங்க சொல்றாரு. சும்மா ஒருத்தர் மேல குற்றம் சொல்ல அவர் நம்பர் 1 முதலமைச்சர். சரி, நம்பர் 1ங்கறீங்க, எந்த மாநகராட்சி நம்பர் 1ன்னு அவர் கேக்குறாரு. யார் சொன்னா? நீங்க குற்றச்சாட்டு பண்ணீங்கன்னா நிரூபிக்கணும். சும்மானா புத்தாம் போகும்போது அவர் சொல்ற மாதிரி பேசக்கூடாது. இல்ல சார், முதலமைச்சர் பேசக்கூடாது. நம்பர் 1 முதல்வர் வர சார். இங்க கடைசி வரைக்கும் நீங்க மேயர் ஏன் மாத்துறீங்க அப்படிங்கறதுக்கான உண்மை காரணத்தை சொல்ல மாட்டீங்க. உதாரணம் சொல்லி அதுக்கான காரணம் சொல்லியாச்சு உங்களுக்கு. நீங்க அதுக்கு அவங்க லெட்டர் கொடுத்ததான் சார் உடல்நிலை சரியில்லை காரணங்கள்னு. ஆனா பரவாயில்லையா இருக்கு 6 மாசமா ஏன் பிரச்சனை இந்த மாதிரி அவங்க உடல்நிலை சரியில்லை என்பதை நீங்க கொச்சைப்படுத்துறீங்களா? அந்த அம்மாவுடைய உடல்நிலை சரியில்லைன்னு கொச்சைப்படுத்துறீங்களா? அங்க தோய்வு இருக்கு. 6 மாதங்களுக்கு மேல கோவையில 1 ஆண்டு காலம் 1 ஆண்டு காலமாகவும் திருநெல்வேலியில 6 மாதங்கள் 7-8 மாதங்களுக்கு மேலயும் இந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா இல்லையா? அத நீங்க பாருங்க சார். ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேயரும் கவுன்சிலரும் பிரச்சனை பண்ணிக்கிறது, அமைச்சரும் மேயரும் பிரச்சனை பண்ணிக்கிறது, அமைச்சரும் இன்னொரு அமைச்சரும் பிரச்சனை பண்ணிக்கிறது, இப்படியே இருந்துச்சுன்னா முதலமைச்சர்னால கண்டிக்கிறதுக்கு முடியுமா முடியாதா? இனிமேலாவது இதையெல்லாம் உள்கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை களைவார மாட்டாரா? களைய முடியாதுங்க. அதான் யதார்த்தம். திமுகவில் பிரச்சனைகளை எந்த காலத்துலேயும் அவங்க ஆட்சியில் களைய முடியறதில்ல. அதனால தான் 5 ஆண்டுகளுக்கு மேலே
ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால திரும்ப வர முடியல. ஒவ்வொரு வாட்டியும் பாருங்க நீங்கள், அதிமுக 2வது தடவை 3வது தடவை வந்திருக்காங்க, அப்படியே திமுகவில் வர முடியாது. அந்த 5 ஆண்டுகள் கொடுப்பாங்க மக்கள், ஏதோ இருக்கட்டும் சொல்லி அந்த 5 ஆண்டுகளோட சம்பாரிச்சுட்டு பிறகு ஒரு 10 அவங்களுடைய ஆட்சினாலேயே ஆலோசனை போகிறாங்க. உங்கள் பிரச்சனை இந்த மாநகராட்சி பிரச்சனையிலேருந்து இந்த 2 மாநகராட்சிகளோட முடிய போகிறதில்ல. ஓஹோ, இன்னும் பல மாநகராட்சிகளில் பல மேயர்கள் ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அது பல காரணங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நான் ஒரு ஆலோசனை சொல்ல சுருக்கம், நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து மீளணும்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு மேயர், ஒவ்வொரு மாதமும் ஒருத்தர் மேயர் ஆக்கிடுங்க. நீ சம்பாரிச்சுக்கோ அந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சு. சார் மேயர் ஆகிறது அடுத்த மாதம் நீ மேயர் கிடையாது, நல்லது பண்ணுறதுக்கு தானே சார், அது நல்லது தான் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு மாதம் ஒரு மேயர், அப்போ ரொம்ப அதிகமாக மக்களுக்கு நன்மை பண்ணுவாங்க. ஒவ்வொரு மேயர் போட்டி போட்டுக்கிட்டு மக்களுக்கு நன்மை செய்வாங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு மாசத்துல எதை கொள்ளையடிக்கலான்னு தானே சார் எதை செய்வாங்க. அதுதாங்க, அது அவங்க அந்த மேயர் வந்து பிரச்சனை வராது, அவங்களுக்கு சண்டை வராது. ஆனா மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நன்றி. என்ன, எல்லா கவுன்சிலர்களும் திமுக கவுன்சிலர்களும் ஒரு 10 நாளாவது மேயரா இருக்கணும். அதை பிரிச்சு கொடுங்க, நாள்களை போட்டு மொத்த நாள் எத்தனை, இது ஏதாவது சீரியஸ் எத்தனை மேயர் இருக்காங்க கலை சார், இதை வந்து சீரியஸா எடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிர போறாங்க. பாடுபட போறது மக்கள் தான். நல்லதுதாங்க, நன்றி சார். கட்சிக்கு நன்மைக்கு நான் சொல்றேங்க, மக்களுக்கு நன்மைக்கு யாரும் பேசுறது இல்லைங்க. அது இப்ப பிரச்சனை இல்ல. நன்றி. இந்த கட்சி பிரச்சனை எப்படி தீர்க்கிறது நான் சொல்றேன். நன்றி நன்றி விஜயகுமார். ரொம்ப சுருக்கமாக கவுன்சிலர்கள் மேயர்கள் இவங்க பண்ணக்கூடிய இந்த அட்டகாசங்கள்ல திமுகவுக்கு என்ன கெட்ட பேரை வாங்கி கொடுக்க போகுது? அதாவது ரொம்ப சுருக்கமா, திருடன் கையில பணம், திமுக கையில ஆட்சி. அதாவது திணறுகிறார், தடுமாறுகிறார் எங்களுடைய முதலமைச்சர். இது கட்சியாக இருந்தா நடவடிக்கை எடுக்கலாம். இது ஒரு கார்பரேட் கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து குறுநில மன்னர்கள் வந்து, அதான் அவர் மன்னர் ஆட்சி, குறுநில மன்னர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குறதுனால தமிழகத்தில் லஞ்சமும் ஊழலும் தேனாரும் பாலாரமாக வேகமாக வெள்ளமாக பாயுது. அதில் கூடவும் கள்ளச்சாராயமும் பாய்வது, மக்கள் சாவது வேதனையாக இருக்கு. நன்றி நன்றி. இந்த பிரச்சனைகள் கவுன்சிலர்கள் மேயர்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனைகளை தீர்க்கலை அப்படின்னா திமுகவுக்கு இன்னும் என்னென்ன கெட்ட பேர் வரப்போகுதுங்கிறதையும் வரக்கூடிய காலம் சொல்லத்தான் போகுது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.